தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் சென்னை கோட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பாரிமுனையில் உள்ள சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. சென்னை கோட்ட அமைப்பாளர் KS யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கோட்ட செயலாளர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் சென்னை கோட்ட துணை அமைப்பாளர் ரதி வரவேற்று வரவேற்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் சமீபத்தில் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்ட மாநில செயலாளர் தனசேகர் மற்றும் மாநில தலைமை நிலைய செயலாளர் தாம்பரம் ரமேஷ் ஆகியோருக்கு சென்னை கோட்ட நிர்வாகிகள் சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை கோட்டத்தில் உள்ள 10 கிளைகளின் மாநாடுகளையும் நடப்பாண்டுக்குள் நடத்தி முடிப்பது என முடிவு செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வரும் 12/9/2026 அன்று பூங்கா நகர் துறைமுகம் கிளையை புதுப்பித்து புதிய நிர்வாகிகளை நியமித்து மாநாடு நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சென்னை மண்டல காப்பாளராக செந்தமிழ் செல்வி தேர்வு செய்யப்பட்டு இக்கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில செயலாளர் தனசேகர் மற்றும் மாநில தலைமை நிலைய செயலாளர் தாம்பரம் ரமேஷ் ஆகியோர் மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் திருக்கோவில் தொழிலாளர்கள் சார்ந்த கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் துறை அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பான மனுவும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் புதிய அரசின் மூலம் விரைவில் நிறைவேற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தொடர்ந்து சங்கத்தின் வளர்ச்சி, புதிய உறுப்பினர்களை இணைத்தல், கிளைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சங்க வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி, சென்னை கோட்ட கொள்கை பரப்பு செயலாளர் கருணாகரன், சென்னை கோட்ட துணைத் தலைவர் ஈஸ்வர குருக்கள், கிளை நிர்வாகிகள் ஜெயக்குமார், தினேஷ் சுவாமிநாதன், கந்தவேல், தீபா, தணிகைவேல், குணசேகரன், செயற்குழு உறுப்பினர்கள் ஆனந்தன், தீனதயாளன், ரவி, லோகேஷ், ஹரி மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பூங்கா நகர் துறைமுகம் கிளை தலைவர் சங்கரன் நன்றி உரையாற்றினார்.